ஹலோ காய்ஸ், நான் இப்போ ஒரு கேம் டவுன்லோட் போட்டிருந்தேன், பென்டன் கேமு. அது இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. நான் அது வரைக்கும் ரெக்கார்டரை கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா எடிட்டிங் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃப்ரீயாக ஒரு டிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்காண்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டிப்னா, எடிட்டிங்க்கு ஒரு பெஸ்ட் ஆப் தான் சொல்ல போகிறேன். இன்ஷாட் இந்த ஆப் தாங்க. நான் இப்போ தொட்டு உள்ளர போகிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆப் தான் ஒரு நல்ல எடிட்டிங்கு. ஆனால் கட் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். வீடியோவை கட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் லோகோ மேக்கிங்க்கு பிக்ஸ்லா இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு தரமான லோகோ மேக்கிங் ஆப்பு. நீங்கள் லோகோ மேக் பண்ணணும், எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது தெரில அப்படின்னு கேட்டிங்க, மறக்காமல் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரிலனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வீடியோ போட பார்க்குறேன். சரி, இந்த கேம் ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது தான் இந்த வீடியோவை. நான் அதுக்கு தான் டவுன்லோட் ஆச்சா என்னென்னு பார்த்தேன். என்ன ப்ரோ இப்படி போகுது, இது நார்மல் கேம் மாதிரி தான் நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சபை அந்த மாதிரியான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அவங்க ப்ளே ஸ்டேஷன் கேமு தான் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் ஃபோனை ஃப்ரீ ஃபயரில் ஆடுற மாதிரி வச்சு தான் விளாட முடியும் இந்த கேமை. இப்படி ஆரம்பத்தில் இப்படி தான் போவோம். ஆனால் உள்ளார போன பிறகு தரமாக இருக்கும் கேமு. அதனால் நீங்கள் தயவுசெய்து, அதாவது நம்மள்கிட்ட என்ன பண்ணுறானுங்கன்னா காசு கேட்குறானுங்க. ஐயா இவ்வளோலாம் நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லை. அதாவது இந்த கேமை பே பண்ணி தான் விளாடணுமா நம்ம? அண்டாடே 420 MB கொடுத்து, நல்ல வேலை இது பேடு கேம்னு நினச்சி நானும் அழிச்சிருப்பேன் செத்த நிமிஷத்தில். ஓகே, உள்ளார போகுது. ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஒர்க் ஆச்சா நிச்சயமாக இந்த கேமை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஆனால் இப்போதைக்கே நிறைய வீடியோ இருக்குது. அதனால தான் கேம் ப்ளே அவ்வளோக்கா வீடியோ எடுக்காமல் இருக்கேன். இல்லாட்டினா நான் கேம் ப்ளே வீடியோ போட்டுருவேன். அதனால தான் உங்களுக்கு கேம் ப்ளே வீடியோ கொடுக்காமல் இருக்கேன் இப்போதைக்கு. கொஞ்சம் நாளைக்கு கேம் ப்ளே வீடியோ எனக்கு இப்போதைக்கு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவு நான் வீடியோ எடுக்கலாம். இப்போ டைம் அதிகமாக தான் இருக்குது. எங்களுக்கு எக்ஸாம் நெருங்கி இருக்குது 11க்கு. நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இது உள்ளார போகிறக்கே ரொம்ப நேரம் ஆக்குது. எப்போ தான் உள்ளார போகுன்னு தெரில. மத்தியானம் கிட்ட ஆச்சுங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் ஆள் இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணுவேன். இல்லாட்டி அந்த சைடு ஓரமாக போய் உட்காந்து தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். இதுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது எவனா பேசுனானுங்கன்னா நமக்கு கடுப்பாகும். ஏன்னா வாய்ஸ் கேட்டுச்சுன்னா அவ்வளோக்கா நம்ம வாய்ஸ் குவாலிட்டி அவ்வளோக்கா இருக்காது. ப்ரோ நீ மைக்கு இன்னும் யூஸ் பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, சும்மா தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நான் சொன்ன இன்ஷாட்டுங்கிற ஆப்பில் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்கலாம். வாய்ஸ் கொடுத்ததையும் நீங்கள் எரேஸ் பண்ணலாம். ஓரளவு எரேஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த கேம் உள்ளார போகணுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உள்ளார போயிட்டு தானே வெளியே வந்துச்சு. நிச்சயமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கேம் ஒர்க் ஆகுது. யாருக்கு தான் பிடிக்கும்? நான் ஃபஸ்ட்டு நெட்டை அமர்த்திக்கிறேன். ஏன்னா நெட் யூஸ் பண்ண டக்குன்னு வெளியே வந்து தொலைய மாட்டேது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். டக்குன்னு ஆடு வந்துருச்சு நண்பர்களே. உள்ளே போமா? ஆறா? கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. லோடிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளார போச்சா நீங்கள் மறக்காமல் லைக் போடுங்க. ப்ரோ ஒரு கேமை எப்படி ப்ரோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ ஸ்டோரி கொஞ்சம் முடிச்சிட்டிங்க, அதை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படின்னுங்கிறத நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். என்னடா ஏங்க இது தெரியலையாங்க, இது ப்ரொடக்ட் ஆஃப் எர்த்துங்க. பாருங்க, இது பென்டன் ப்ரொடக்ட் ஆஃப் எர்த்து அப்படிதான் நினைக்கிறேன். பாருங்க ஒரு நிமிஷம். ஏங்க அதே தாங்க. இந்த கேமாங்க, இது கொஞ்சம் கருத்து
பயங்கரமாக நம்ம ஃபோரம் நடந்துருக்காப்புல. நம்ம ஃபோன் இப்போதைக்கு அவ்வளோக்கா ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ்டு கேமை நீங்கள் ஏற்றி வச்சா ஆரம்பிச்சிடும். பார்த்துட்டா நீங்கள் கேம் கம்மியாக இருக்கு. ஸ்டோரி ஃபுல்லு பாட்டு எந்த படத்துல படம் பிடிக்கலாம் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதையும் கம்பேர் பண்ணி சொல்ல படம் தான் படம் பிடிக்குன்னா மனுஷனை மாற்றி முடிச்சுட்டீங்க, நம்மளை முடிச்சு விட்றாதீங்க. போகிறான் சும்மா நினைச்சுட்டா போகிறான்னா யாருன்னு காட்டண்டா. ஐயா மறுபடியும் வெளியே பற்றி விடுது. இது நீங்கள் நான் சொன்ன வெப்சைட்லேயும் ஏற்றலாம், இந்த ப்ளே ஸ்டோர்லேயும் ஏற்றலாம். இப்போ தான் ப்ளே ஸ்டோரில் வந்துருக்கு, நான் சரியாக கவனிக்கிறேன். இதோட ஃபுல் கேமு மறக்காம முக்கியமாக நான் வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். இந்த கார்டு வேறு லெவலாக நம்ம உடச்சி அள்ளியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்களா வேறு லெவலாக இருந்தோம்னா சரி தான். கரெக்டாக உடச்சி முடிச்சாச்சு, கீழே போயிடுவோம். இதை எப்படி தாண்டுறதுன்னா ஹீட் பிளாஸ்டர் வச்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். அது ஆமில் இப்போ நம்ம வாட்சில் வந்து சார்ஜ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஹீட் பிளாஸ்டர் இந்த இடத்துக்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்த தாண்டுறது சரியான கஷ்டம். எனக்கே தெரியும் இது எப்படி தாண்டுறது கரெக்டாக தெரியாது. இந்த பால் என்னதான் பண்ணாலும் என்னென்ன பவர் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இப்படிலாம் பறக்கலாமா? இது தெரியாம பாருங்க, இதை யூஸ் பண்ணியே நம்ம அந்த சைடு போயிட்டாங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. இது என்ன பண்ணுவானுங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவனுங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருவானுங்க. எப்படின்னா பார்த்தீங்களா எப்படி கம் பண்ணுறது, போராம வச்சு ஈஸியாக கம் பண்ணுறது. என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? பழைய படம் சூப்பராக இருக்கும். படத்தோட கான்செப்டெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். இந்த கேமோட பேர் ப்ளே ஸ்டோரில் வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் தோட விட்டு வில்லேஜை தோக்கணும்னு நினைக்கிறேன். அதோட கான்செப்ட் இந்த முக்கோணத்தை உடச்சிட்டான்.
கொஞ்சம் ஹெல்த் கம்மியாக இருந்துச்சு, அதெல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. ஃபுல் பண்ணிவிட்டு நானும் நம்மளாம் அந்த சைடு நான் படிக்க போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் இங்கிட்டு ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணாமல் கீழே விழுந்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு போயிட்டு இதெல்லாம் இந்த காடை போய் காடை எடுத்துன்னு தெரில, சம்திங் எதுக்காவது யூஸ் ஆகும். இது வச்சாச்சு போன